நம்ம கௌதமோட சொத்த புடுங்கி ஒரு மூலையில உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடக்காமல் போனது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக முளைச்சி வர காளான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முளைச்சி வந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு இப்போது யாரோட உதவியும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மையே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷூரிட்டி கையெழுத்து போட்டு நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லோனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்படி லோன் வாங்கி கொடுத்தா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அது யாரோட பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட பேரில் இலக்கியா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை தொடங்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த மகேஷை பார்த்து பயங்கர அதிர்ச்சியாகி மகேஷ் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. இந்த மகேஷ் இருந்துட்டு அஞ்சலி உன்னால் பணம் கொடுக்க முடியாதுல்ல, நான் இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக இலக்கியா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சிடறான். ஆனால் அவன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே உண்மையாக சொல்லாமல் அஞ்சலியை பற்றின மிகப்பெரிய ரகசியம் எங்கிட்ட இருக்குது, அந்த ஒரு விஷயத்த நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் முடிவு எடுத்தது தான். நாளைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, எங்கே போயிருந்த இலக்கியா நீ வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தியே தவிர, ஆனால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆச்சு, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது கௌதம் எல்லாமே நல்ல விஷயந்தான், ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுறீங்க, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கோபாலகிருஷ்ணன் சாரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஷூரிட்டி கையெழுத்து, அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தொடங்கிறதுக்காக பேங்க்கில் லோன் கேட்டு ஷூரிட்டி கையெழுத்து கேட்டாங்க இல்லையா, அந்த ஒரு ஷூரிட்டி கையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுறதா ஒத்துக்கிட்டாங்க. நாளையிலேருந்து நம்மளோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்டே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம கௌதம் கிட்டேயும் சொல்லி நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறமா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ, அதாவது ஷூரிட்டி கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வேணாலும் போடுறதுக்கு தயாராக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்களும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ நீங்கள் தொடங்குற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக என்னோட வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிவித்து விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லுறாங்க. இப்போது நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஷூரிட்டி கையெழுத்து வந்து கிடச்சிருச்சு, அதே மாதிரி லோனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அடுத்ததாக கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து இப்போது கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க. இதில் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயணிக்கும் கொடுக்குற மரநடியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட பேரில் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு தெரியும், ஆனால் யாரோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.